விவாகரத்து உறுதி. இன்ஸ்டாகிராம்ல ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி பண்ண வேலை. ரசிகர்கள் ஷாக். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரான ஜெயம் ரவி பல்வேறு வெற்றி திரைப்படங்கள்ல நடிச்சு நட்சத்திர ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அவரு முதல்ல தன்னோட சொந்த அண்ணன் இயக்கத்துல வெளிவந்த ஜெயம் படத்துல கதாநாயகனா அறிமுகமானாரு. போன 2002வது வருஷத்துல வெளிவந்த இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. முதல் படமே மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப பெரிய அடையாளத்தையும் அது ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கப்புறமா ஜெயம் ரவிக்கு தொடர்ச்சியா அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஜெயம் ரவி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல நடிச்சு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்தாரு. மழை, சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்பிரமணியம், பேராண்மை, தாம் தூம், தில்லாலங்கடி, ஆதிபகவன், எங்கேயும் காதல், நிமிர்ந்து நில், பூலோகம், ரோமியோ ஜூலியட், தனி ஒருவன் இந்த மாதிரியான பல்வேறு சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு நட்சத்திர நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்தை பிடிச்சிருக்காரு. கடைசியா ஜெயம் ரவி நடிப்புல வெளிவந்த படம் சைரன். இந்த படம் ஓரளவுக்கு வசூலை ஈட்டி கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது. முன்னாடியே அவரு பொன்னியின் செல்வன் படத்துல நடிச்சு ரொம்ப பெரிய அளவுல புகழ்பெற்ற நடிகரா பார்க்கப்பட்டாரு. அந்த படமும் அவருக்கு ரொம்ப பெரிய மைல்கல்லா அவரோட சினிமா வாழ்க்கையில அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நடிச்சு கவனத்தை செலுத்தி வரக்கூடிய நடிகர் ஜெயம் ரவி 2009வது வருஷம் ஆர்த்தி ரவி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க பிரபல தயாரிப்பாளரோட பொண்ணு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே சிறந்த காதல் ஜோடிகளா ரசிகர்களால பார்க்கப்பட்டு வந்தாங்க. அப்பப்போ அவுட்டிங் போறது, வெளிநாடுகளுக்கு ட்ரிப் அடிக்கிறது, குடும்பத்தோட எடுத்துக்கக்கூடிய புகைப்படங்களை அவங்களோட சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறதுமா இருந்துட்டு வந்தாங்க. இவங்க ரசிகர்களோட ரொம்ப சிறந்த ஜோடியாவும் பார்க்கப்பட்டு வந்தாங்க. இதுக்கிடையில யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவங்க 2 பேரும் விவாகரத்து செய்ய போறதா செய்திகள் வெளியாகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஜெயம் ரவி அப்புறம் ஆர்த்தி 2 பேருக்கும் இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு 2 பேரும் விவாகரத்து நாடி இருக்கிறதா கடந்த சில நாட்களாவே அரசல் புரசலா செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அது வதந்தி அப்படின்னும் பேசப்பட்டு வருது. இப்படியான சமயத்துல அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில சில சம்பவங்கள் நடந்திருக்கு. தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஜெயம் ரவி அப்புறம் குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே நீக்கி இருக்காங்க ஆர்த்தி. இது மூலமா அவங்க ஜெயம் ரவி கூட விவாகரத்து அப்படிங்கிறது உறுதி பண்ணப்பட்டிருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாரும் பேரதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட விவாகரத்துக்கு அப்படி என்ன சம்பவம் காரணமா இருக்கும், அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு ரசிகர்கள் யூகிச்சு பார்த்தா ஜெயம் ரவியோட நடவடிக்கை கடந்த சில நாட்களா சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பொன்னியின் செல்வன் படத்துல அவரு பிரபல நடிகை ஒருத்தர் கூட ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு வந்ததாலும் இதனால குடும்பத்துல ரொம்ப பெரிய பூதாகரமே வெடிச்சதாகவும் சொல்லப்படுது. கணவன் மனைவி இடையில பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அது வலுவடைஞ்சு ஜெயம் ரவிக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இதனால ஆர்த்தி ரவி தன்னோட மனைவியா வேணாம் அப்படின்னு அவர் தீர்க்கமா முடிவெடுத்து அவங்கள விவாகரத்து செய்ய முன்வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த விவாகரத்து விஷயத்துல ஜெயம் ரவியோட குடும்பத்தாருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையாம். அவங்களையும் மீறிதான் ஆர்த்தி விவாகரத்து செய்ய போறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவியோட இந்த விவாகரத்து முடிவால ஆர்த்தி ரவியும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில இருக்காங்களாம். இதனால அவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறதா வெளிவரக்கூடிய செய்திகள் சொல்லுது. இருந்தாலும் இது பத்தி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானாதான் அது உண்மை அப்படிங்கிற நிரூபணம் ஆகும்.